எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ராணிப்பேட்டை மாவட்டத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு நிறுவனம் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டை மரபுகள், மத நல்லிணக்கம் மற்றும் கட்டுமான புரட்சின்னு தலைப்பு. நீங்க இந்த குறிப்பை பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க மாவட்டத்தோட மரபுகள், அப்புறம் மத நல்லிணக்கம், வாழ்க்கை முறை இதெல்லாம் பத்தி பேசுறத கவனிக்கலாம். ஆமா, இந்த குறிப்பு வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கான வரவேற்பு மாதிரி தெரியல. ராணிப்பேட்டையோட அந்த பாரம்பரியம், அங்க இருக்கிற பழமையான கோயில்கள், அப்புறம் சர்ச்சுகள், மசூதிகள்னு இதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த மண்ணோட பெருமையை நல்லா சொல்றாங்க. மக்களோட வாழ்க்கை முறை பத்தியும் பேசுறாங்க. சரி, அப்போ இதுல இந்த வரவேற்பு குறிப்போட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்? வெறும் வெல்கம் நோட் தானா? வரவேற்பு ஒரு பகுதி தான், ஆனா முக்கியமா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. கட்டுமான துறையில ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க போறோம்னு சொல்றாங்க பாருங்க. அந்த புரட்சி என்னவா இருக்குங்கிறது தான் இப்ப நாம யோசிக்க வேண்டிய விஷயம். ஓஹோ, அப்படியா? பாரம்பரியம், மத நல்லிணக்கம்னு பேசிட்டே கடைசியில கட்டுமான புரட்சின்னு ஒரு குறிப்பு. இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. எஸ்ஆர் பில்டர்ஸோட இந்த அப்ரோச், அதாவது அந்த மாவட்டத்தோட கல்ச்சரை மதிக்கிற மாதிரியும் பேசிட்டு அதே சமயம் ஒரு பெரிய சேஞ்ச் பத்தியும் பேசுறது, இது எதை காட்டுது? இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க தங்களை அந்த ஊரோட ஒருத்தரா அங்க இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டவங்கள காட்டிக்க முயற்சி பண்றாங்க. அது நல்ல விஷயம். அதே சமயம் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கலாம், இல்லனா நிஜமான அக்கறையாவும் இருக்கலாம். அந்த புரட்சிங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன அர்த்தம் கொடுக்கறாங்கங்கறத பொறுத்து தான் அதோட உண்மையான நோக்கம் புரியும். சரி, புரட்சின்னு சொல்றாங்களே, அதாவது அது என்ன மாதிரி புரட்சியா இருக்கலாம்? டெக்னாலஜிலியா இல்ல டிசைன்லியா? நல்ல கேள்வி. அது பலவிதமா இருக்கலாம். ஒருவேளை கட்டுமான தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். இப்போலாம் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ் பத்தி பேசுறாங்களே, அந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்கள், இல்லனா ரொம்ப வேகமா ஆனா அதே சமயம் தரமா வீடு கட்டுற டெக்னாலஜி, அப்படி இருக்கலாம். ஓ, அப்படியும் இருக்கலாம். இல்லனா அந்த ராணிப்பேட்டையோட சூழலுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏத்த மாதிரி ஆனா நல்ல மாடர்ன் வசதிகளோட இருக்கிற பில்டிங் டிசைன்ல ஒரு புதுமையா இருக்கலாம். புரியுது. வெறும் கான்கிரீட் காடா இல்லாம அந்த ஏரியாவோட தன்மை மாறாம ஒரு டெவலப்மெண்ட். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? விலை நிர்ணயத்துல கூட ஒரு புரட்சியா இருக்கலாம். அதாவது சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய விலையில நல்ல வீடுகள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இல்லனா இது வெறும் வீடு கட்டுறது மட்டும் இல்லாம ஒரு முழுமையான கம்யூனிட்டி லிவிங் மாதிரி, பார்க்கு, பிளே கிரவுண்டு, சமூக கூடங்கள்னு எல்லா வசதியோட உருவாக்குற ஒரு பெரிய திட்டமா இருக்கலாம். புரட்சின்னு அவங்க யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குது. நீங்க சொல்றத பார்த்தா இந்த அப்ரோச், அதாவது பாரம்பரியத்தை மதிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே நேரம் ஒரு பெரிய மாற்றத்தையும் சொல்றது, இது கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் தெரியுது. இது ராணிப்பேட்டை மக்கள் கிட்ட எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அது முழுக்க அந்த புரட்சி என்னங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது உண்மையாவே மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதாவும் அந்த மாவட்டத்தோட பாரம்பரியத்தையோ நல்லிணக்கத்தையோ பாதிக்காத ஒன்னாவும் இருந்தா நிச்சயமா நல்ல வரவேற்பு இருக்கும். ஆனா புரட்சி பேர்ல அந்த இடத்தோட தனித்துவத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா எதிர்ப்பு வரும். எஸ்ஆர் பில்டர்ஸ் இந்த பேலன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஆக மொத்தம் ராணிப்பேட்டையோட மரபு, மத நல்லிணக்கம்னு பேசி ஆரம்பிச்ச இந்த எஸ்ஆர் பில்டர்ஸ் கடைசியில கட்டுமான துறையில என்ன விதமான புரட்சியை செய்ய போறாங்க, அதுதான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி. அது டெக்னாலஜியா, டிசைனா, விலையா, இல்ல ஒரு சமூக நோக்கு கொண்ட திட்டமா? சரியா சொன்னீங்க. ஒரு பாரம்பரியமான சூழல்ல ஒரு நவீன புரட்சியை கொண்டு வரதுங்கிறது, அதோட இம்பாக்ட் பல லெவல்ல இருக்கும். வெறும் பில்டிங்ல மட்டும் தெரியாது. அந்த ஏரியா மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றம் நல்லதா இல்ல அங்க இருக்கிற வேல்யூஸ்க்கு சவாலானதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமா. இந்த கேள்விக்கு பதில் ஒருவேளை எஸ்ஆர் ஃபில்டர்ஸோட அடுத்த அறிவிப்புல இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இத கேக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாவட்டத்தோட பாரம்பரிய பெருமையை பேசுற ஒரு கம்பெனி அதே மூச்சுல கட்டுமான புரட்சின்னு சொன்னா அந்த புரட்சி எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? உங்க சிந்தனைக்கு விட்டுடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.